ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஸ்ரீலங்கன் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுவும் ஸ்வீட் ஈவினிங் டைம்களுக்கு உங்களுக்கு டீ பிளேண்டியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது உங்களுக்கு பார்க்கச்சலே தெரியும் என்னன்ட்டு. ஒவ்வொரு ஊர்கள் ஒவ்வொரு பேர் ஃபேன் கேக் இல்லைன்னா சுருட்டாப்பம் எது வேண்டாலும் பேர் வச்சு கேளும். ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்ஷால்லா நீங்களும் ஒரு முறை சரி செஞ்சு பாருங்கள். பிகினர்களாலையும் டக்குன்னு செஞ்சிடலாம். இதை செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டேன். மிக்ஸி ஜாரில் கோதுமை வந்து 1½ கப் அளவு சேர்த்துட்டேன். உங்களுக்கு மிக்ஸி இல்லாமைக்கு ஒரு பவுலில் போட்டு இதை அடித்து எடுத்துக்கோ. மேலும் இதோட நான் வந்து ஒரு முட்டை சேர்த்துனேன். முட்டை சேர்க்காமலும் செய்யலும். அதோட சால்ட் சேர்த்துக்கணும். சேர்த்த போகிற இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் பாலும் சேர்த்துக்கோங்க. தண்ணியும் சேர்த்துக்கலும். ஒரு பிஞ்சளவு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணியில் அடித்ததை விட இப்படி தேங்காய் பாலில் செஞ்சுவாங்க. டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு கட்டி தேங்காய் பால் இல்லைன்னா பகல் கறி ஆக்கிட்டு மிஞ்ச தேங்காய் பால் இந்த அதையும் சேர்த்துக்கலும். நான் பகல் மிஞ்ச தேங்காய் பால் தான் சேர்த்து செஞ்சுட்டேன். இப்போ இதை மிக்சியில் வந்து நல்லா அடிச்செடுத்த போகிறோம். இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கணும். இப்போ இது வந்து இன்னும் இந்த அளவில் தான் இருக்கணும். நாங்கள் தோசைக்கு அடிச்செடுத்து எப்படியோ அது போல் தான் இருக்கணும் இதுக்கும். இப்போ அடிச்செடுத்த மாவை வந்து நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ இந்த சுருட்டாப்பம் சொல்கிறது வந்து நல்ல ஒரு எல்லோ கலரில் வரும். அப்போ எனக்கு இந்த எல்லோ கலர் கொஞ்சம் போதாமிச்சு. அப்போ நான் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா இதை கலந்துட்டுருந்தேன். இந்த மாவை கரைச்சி வச்ச போகிறதா நான் வந்து சீனி தேங்காய் சுண்டி எடுத்துக்க போகிறேன். சீனி தேங்காய் சுண்டல் சேர்த்தும் செய்யலாம். இல்லைண்டா கூனி சுண்டல் உரப்புக்காக கூனி சுண்டல் மாசி சுண்டல் போட்டும் செய்யலாம். இப்போ நான் வந்து சீனி தேங்காய் சுண்டல் தான் செய்து காட்டியிருக்கிறேன். இப்போ ஒரு ஃபேனில் வந்து நீங்கள் சீனி சேர்த்துக்கோங்க. சீனி நல்லா எப்படி கரைஞ்சி வரசில் ஒரு கலர் வரும். அந்த டைம் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வரசில் இதோட நீங்கள் உங்களோட இனிப்புக்காக இன்னும் சீனி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு அரைப்பாத்தி தேங்காய் தான் இந்த சுண்டல் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ சீனியும் சேர்த்த போகிறோம். இதோட ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அது வாசனைக்காக சேர்த்த போகிறோம். இதோட கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா கொதித்து வரசல் இதோட நாங்கள் தேங்காய் சேர்த்துக்கணும். தேங்காய் சேர்த்து நல்லா சுண்டி எடுக்கணும். இந்த தேங்காய் சுண்டல் சீனி தேங்காய் சுண்டல் நல்லா சுண்டின மட்டும் தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். கலரும் நல்லா மாறி வரும். உங்களோட கையில் இப்படி பிசு பிசுப்பு தன்மை இருக்க சொல்ல நீங்கள் தேங்காயை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா சுண்டி எடுங்க. உங்களுக்கு இந்த சீனி தேங்காய் சுண்டலை செஞ்சு உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி திரும்பவும் லெவரியா இப்படி சுட்டாப்பங்களுக்கு போட்டு செய்யும். மேலும் இப்போ நான் வந்து செஞ்சது அப்போதுக்கு மட்டும்தான். இப்போ சீனி தேங்காய் சுண்டி அப்படியே வச்சுட்டு இப்போ நாங்கள் ஃபேன் கேக்கை ஊற்றி எடுத்துக்கணும். ஃபேன் கேக்குண்டா அந்த சுருட்டாப்பை அந்த தோசை மாதிரி ஊற்றிக்கணும். ஒரு ஃபேன் சூடாகி வரசில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்த போகிறோம். நீங்கள் மாவை வந்து நாங்கள் கரைச்சி வச்சு இந்த மாவை வந்து நீங்கள் கரண்டி உண்டாலும் என்னப்படி ஊற்றிக்கோங்க. ஊற்றி வந்து நல்லா ரொட்டேட் பண்ணிவிடுங்க. நெருப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா மிச்சமாக வச்சுடாமைக்கு. இப்போ நாங்கள் ஊற்றுற டைமுக்கு இன்னும் இப்படி தான் இருக்கணும். வந்து கட்டி இல்லாமல் ஊற்றின உடனே எப்படி ரொட்டேட் ஆகணும். ஓரமெல்லாம் இப்படி பட்டு இப்படி நல்லா வரணும். இப்போ இந்த வந்து வரசெல்லாம் எல்லா கலரும் மாறி வரும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்க சொல்ல விளங்கும். ப்ரௌன் எல்லாம் இப்படி வந்து நடுவில் கொஞ்சம் இருக்காது. வந்த பிறகும் உங்களுக்கு இதை 2 பக்கமும் திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. மேலும் நான் 2 பக்கம் திருப்பி போட்டு சுட்டு இதை அப்படியே இறக்கி எடுத்துட்டேன். நீங்கள் இதை சுடவே நீங்கள் சீனி தேங்காய் வச்சு நீங்கள் இதை கவர் பண்ணி எடுத்துக்க. சீனி தேங்காய் வச்சு சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ சீனி தேங்காய் வைக்கிற டைமுக்கு நீங்கள் நடுப்பகுதியில் மாதிரி வைங்க. இந்த ஓரத்தில் நடுப்பாதி அப்படின்னா அந்த 2 சைட்லேயும் வராமைக்கு இந்த நடுப்பகுதியில் மாதிரி வச்சுக்கோங்க. வச்ச பிறகு இதை நான் சுருட்டி எடுத்துக்கணும். நீங்கள் சூட்டோட சுருட்டினா தான் அந்த சீனி தேங்காய் வெளியே வராமைக்கு நல்லா கவர் ஆகி இந்த சுருட்டாப்பம் வரும். நல்லா எல்லா பகுதியும் மண்ணப்படி இப்படி ஈவனாக நல்லா சுருட்டி எடுத்துக்கோங்க. இது சுருட்டினத்தாலேயும் சுருட்டாப்பம்னு பேர் வந்தால் தெரியா. இப்படி ஒவ்வொன்று ஃபேன் கேக்கு நீங்கள் இது ஊற்றி அங்கே சுடுறதுக்குள்ளே உங்களுக்கு இதை இந்த சுருட்டியும் வச்சிடணும். இப்போ இது இப்படி இறக்கி வச்சுட்டு அடுத்த மாவை ஊற்றி அங்கே வச்சுட்டு வரத்துக்குள்ளே உங்களுக்கு சுட்டாப்பம் சுற்றி எடுத்துடணும். இப்போ நான் வந்து அடுத்தது இந்த கூனி சுண்டலும் செஞ்சு எடுத்திருந்தேன். அப்படின்னா அந்த கூனி சுண்டல் காலை சாப்பாட்டுக்காக செஞ்சது. அதான் கொஞ்சம் வச்சு இந்த சூடு பண்ணி ஈவினிங்க்கு இதோட சேர்த்துக்கணுன்ட்டு அதையும் வந்து இதே போல் நீங்கள் வச்சு கரண்டியில் வச்ச பிறகு இன்னபடி சுருட்டி எடுத்துக்க வேண்டியதுதான். உரப்புள்ளவங்க உரப்பாக சாப்பிட்றவங்க இதை சாப்பிடுங்க. இனிப்பாக சாப்பிடுங்க. நான் வந்து சுண்டல் போட்டு கொஞ்சமும் அடுத்து சீனி தேங்காய் சுண்டல் போட்டு கொஞ்சமும் தான் செஞ்சுருந்தேன். 2மே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ ஸ்கூலுக்காக செஞ்சு கொடுத்தது பிள்ளைக்கு வந்து 2 சைடையும் மடித்து அப்படின்னா அந்த சீனி தேங்காய் சுண்டல்கள் கீழே விழாமல் கனவு 2 பக்கத்தையும் மடித்து செய்யலும். நாங்கள் அந்த ஸ்ப்ரிங் ரோலுக்கு எப்படி மடிக்கிறோமோ அதுபோல் 2 பக்கம் மடித்து செஞ்சுருந்தேன். இந்த வீடியோ எடுத்து கொஞ்சம் நாள் ஆகிட்டது. இப்போ தான் இதை வந்து அப்லோட் பண்ணுறேன். இதுதான் ஸ்கூலுக்கு செஞ்ச சுருட்டாப்பம். 2 பக்கம் நல்லா கவர் ஆகி அப்படி தான் இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு தூக்கி சாப்பிடச்சில கீழே விழாது எப்படியுமே சீனி தேங்காய்கள். இந்த சுருட்டாப்பம் வீடியோவை பார்க்க சொல்ல இப்போதே செஞ்சு சாப்பிடணும் போல் தோன்றுது. ஏன்டா அப்படி டேஸ்ட் நல்லா இருக்கும். அவங்களுக்கு பிச்சு காட்டுன்னு எப்படின்ட்டு அந்த எல்லோ கலரில் அந்த ப்ரௌன் கலர் அந்த சீனி தேங்காய் நல்லா பானி மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்க்க சொல்லி வாயில் எச்சி ஊறாக்கும். நீங்களும் இன்ஷால்லா ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் இதே போல்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை கொடுத்துருவீங்க. அப்போ தானே இதில் வர வீடியோ நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வர எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.